இன்னைக்கே ஆயினாதுன எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, அந்த சேரன் வந்து அந்த டிவோர்ஸ் மேட்டர் ராகுட்ட சொன்னனால, மொத்த வீடுமே வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியா கிடக்குங்க. சேரனுக்கு மனசே கேட்கல. அப்ப நட்டேசன் வந்து திட்டிட்டு போறாரு. "நீங்கலாம் ஒண்ணா ஒரு 2 நாள் இருந்தா போதுமே. அதுக்கப்புறம் திரும்பி நீங்கலாம் ஒண்ணாவே இருக்க குடுப்பனே கிடையாதுன்னு" சொல்லி திட்டிட்டு போறாரு. சோழனும் போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. அந்த மாரி ராகவ பேசினது எல்லாத்தையும் வச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு அந்த பக்கம். நிலா வந்து ரூமுக்குள்ள உட்காந்து அவங்களும் ஒரு மாரி டென்ஷனாவே இருக்காங்க. சேரன் போய் கதவ தட்டி இது பண்ண பார்க்குறாரு. ஆனா வந்து நிலா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்றாங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சேரன் போய் சந்தா வீட்ல போய் அழுதுட்டு இருக்காரு. இந்த மாரி நிலா வந்து இப்படி திட்டினதே இல்ல என்ன. ஆனா அப்படி ரொம்ப திட்டிருச்சு. இதுக்காக வந்து என் தம்பி அவன் தூக்கி வளர்த்த பையன் வந்து என்ன அடிக்க வந்துட்டான். பொண்டாட்டி கொன்னோனயும் இப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டான். ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு சொல்லி சந்தாமணியில உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அடுத்து சோழன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ராகவ வீட்ல போய் ராகவ ஃபோன் அடிச்சு இந்த மாரி கொஞ்சம் வெளிய வரீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு கும்முன்னு கும்மிறாப்புல. அப்புறம் ராகவ வந்து நான் போலீஸ்ல ஃபோன் பண்ணுவேன் அப்படிங்கும்போது, இந்த மாதிரி நீ ஆஃபீஸ்ல எல்லா பொண்ணுகிட்டயும் பேசுற அந்த மெசேஜ்லாம் என்ட்ட இருக்கு. அந்த ஸ்டேட்டஸ் இருக்கு. எல்லாத்தையும் நான் போலீஸ்ல சொல்லிருவேன். நீ கூப்பிடு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லும்போது, ராகவ அமைதியாயிடுறான். அப்புறம் ராகவுக்கு வாயிலே ஒரு அடி விட்டு ரத்தம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ராகவன் தான் மெயின் வில்லன் மாரி காட்டப் போறாங்க. இது முடிஞ்ச பிறகு சேரனும், சோழனும் வீட்டுக்கு வராங்க. அப்புறம் வந்து பல்லவன் வந்து இந்த மாதிரி எனக்கு மனசு கேட்கலண்ணா, நான் போய் நிலா அண்ணிய கூப்பிட போறேன். ரொம்ப நேரமா ரூம்லயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணி வா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுக்கு நிலா வந்து இந்த மாதிரி தான் வந்து உனக்கு சின்ன குழந்தையா நீ? ஒருத்தவங்க ஒரு எமோஷனல் ஸ்டேட்ல இருந்தாங்கன்னா, இப்படி தான் வந்து எல்லாத்துட்டயும் பேசணும், ஜாலியா இருக்கணும்னு நினைப்பியா? அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சு விட்றாங்க. அப்புறம் வந்து பாண்டி வந்து நான் சொன்னேன்ல பேசாம அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கும் வானதிலேருந்து ஃபோன் வந்துட்டே இருக்கு. இவ ஒரு சாவடிக்கிறாளே இவ நிலா முக்கியம் அப்படின்னு சொல்லி அவனும் இது பண்ணிட்டு இருக்கான். அங்கிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பல்லவனுக்கு கால் வருது. யாரு பார்த்தா காயத்ரி. இந்த மாதிரி பேபி கீபின்னு சொல்லி 2 பேரும் லவ் பண்றாங்க போல. அப்புறம் வீடியோ கால்ல வந்து கிஸ்லாம் அடிக்கிறா. அப்புறம் அப்புறம் சோழன் வந்து போய் கதவ தொறந்து இந்த மாதிரி தண்ணி குடுக்க போறேன். அப்புறம் உள்ள வாங்கன்னு சொல்லி நிலா கூப்பிட்டு, இந்த மாதிரி ராகு என்னென்ன பேசினான் தெரியுமா? ரொம்ப எனக்கு இதா இருந்ததுங்க அப்படின்னு சொல்லும்போது, சோழன் சாரி கேட்டு அப்புறம் வந்து நிலா சொல்றாங்க, "அவன இதெல்லாம் பண்ணணுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஆல்ரெடி அதெல்லாம் பண்ணியாச்சுங்க. எனக்கு தெரியும் என்ன திட்டுவீங்க நான் ரவுடி இதுன்ட்டு. ஆனா வந்து நான் எனக்கு மனசு கேட்கல. நான் அதான் போய் போய் அடிச்சுட்டு வந்துட்டேன்" அப்படிங்கும்போது, "அப்படியா? இவன் வந்து போலீஸ் பிரச்சனை ஆயிருமே" அப்படிங்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நாளைக்கு நீங்க போய் கேட்டா கூட ஏதோ கீழ விழுந்துட்டேன் அது மட்டும் தான் சொல்லுவான்" அப்படின்னு சொல்லிங்கும்போது, ஷுவர் ஆகும்போது ஷுவர் தான். "நல்லா அடிச்சிட்டீங்களா?" நிலா கேட்கிறா. நிலா அப்பதான் காம் டவுனே ஆகுறா. அப்புறம் வந்து சோழன் வந்து இந்த மாதிரி அண்ணன் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது, "இருங்க அது அண்ணனும் நானும் பேசிக்கிறோம்" அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம அடுத்த வீடியோ